வாடி வாசலை திறந்து விட்டு காலை உள்ளே வரதுக்கு ரெடியாக இருக்குன்ற மாதிரி தான் இன்றைக்கு யதார்த்தமான நிலவரம். உனக்கு உண்மையாலுமே திராணி இருக்குது, நீ ஆலமுறைன்னு சொன்னேல, அனுமதி கொடு, விஜய் அவர்கள் போகட்டும், அதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் என்னன்றது. சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அவர் வீட்டிலே இருக்க சொல்லுங்க, வெளியில வந்துட போறான்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுற தோணியில பேசியிருக்காரு. இல்லை, ஒரு வெளியிலேயே வந்துட வேணாம் சொல்லுங்க. பசங்க எல்லாமே வைலண்ட்டான பசங்க, சைலண்டாக இருக்கிறாங்கன்னா ஒரே காரணம் விஜய்க்காகத்தான். நீங்கள் வந்து வெளியில் வந்துட வேணாம் சொல்லுனாக்கா உங்கள் தாத்தங்காலமாக இது. நீங்கள் சொன்ன உடனே பொத்திக்கிட்டு முக்காடு போட்டு வீட்டில் உட்கார்றதுக்கு ஜெயலலிதா காலையில் விழுந்துட்டு கிடப்பார் தெரியுமா உங்களுக்கு? வெளியில் வர்றதுக்கான வேலையை தான் இப்போ விஜய் ஆரம்பிச்சிட்டாரு. பரந்தூரிலிருந்து தொடங்குறாரு, அவர் படைபலத்தை பரந்தூர்லேருந்து தொடங்குறாரு. அங்கேருந்து உங்களுக்கு அடி மேலே அடி, இனிமேட்டு இடி மேலே இடியாக விழுந்து கொண்டே இருக்கும் திமுகவிற்கு. இந்த மாநாடு நடத்த போன மாதிரி இத்தனை விதிமுறை இருக்குது, இத்தனை பேர் தான் வரணும், இவ்வளோ பேர் வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடு ஏதாவது விதிச்சிங்கனாக்கா அது உங்கள் தலையில் நீங்களே வந்து மண்ணவாரி போட்டுறது சமம். இடத்துல பணியாற்றி இருந்தோம். பெரியார் எங்க ஊருக்கு வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிக்கிட்டு போயிட்டார். அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் என்று அறிக்கை விட்டார். கழகத்திலிருந்து வெளியேறினார். திமுக உருவானது. அண்ணாவுக்கு உடன்பாடு இல்லாமல் வெளியே வந்ததுனால தான் திமுக என்ற கட்சி உருவாச்சு. அப்போ பெரியாருடைய சித்தாந்தத்தில் வேணாம், அவர் செய்யக்கூடிய செயல்முறைகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அண்ணா வந்து திமுக ஒரு கட்சி உருவாக்கியிருக்காரு. அண்ணா வேணான்னு சொன்ன ஒரு நபரை தூக்கி கொண்டாடுறீங்களே. ஆனால் சீமானால எழுப்பப்பட்டது. அவர் தொடர்ச்சியாக 3 நாளாக இந்த மாதிரியான பெரியாரை பற்றிய ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கணும் பொழுது, பெரியாரை பற்றி தரைக்குறைவாக பேசுகிறவனுடைய பிறப்பையே நான் சந்தேகப்படுகிறேன். அவர் தாயை குறித்து பேசக்கூடிய இந்த அதிகாரம் உங்களுக்கு யாரை கொடுத்தா? அவர் தாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இவ்வளோ பெரிய களங்கத்தை கற்பிக்கக்கூடிய இந்த நபரை சட்ட ரீதியாக சவுக்கடி அடிக்கணும். டிஎன் மீடியா நோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுதர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு வினோத். சார், விஜய் அவர்கள் இது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வரல, அவரு களத்துல இன்னும் இறங்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காரு, பரந்தூர் மக்களை போய் சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பரந்தூரை சந்திக்க பறக்கும் விஜய், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனி ஜல்லிக்கட்டு இம்முறை பரந்தூரில் தான். வாடி வாசலை திறந்து விட்டு காலை உள்ளே வரதுக்கு ரெடியாக இருக்குன்ற மாதிரி தான் இன்றைக்கு யதார்த்தமான நிலவரம். ஆனால் நீங்கள் வாடி வாசலை திறப்பதற்கு தயாரா? இதுதான் கேள்வி. விஜய் அவர்கள் மிக தெளிவாக காவல்துறையிடம் வைத்த கோரிக்கை, நாங்கள் பரந்தூர் மக்களை போய் சந்திக்க போகிறோம், அதற்கான பாதுகாப்பை கொடுங்கள். நீங்கள் பாதுகாப்பை கொடுப்பீர்களா அல்லது அவர்களை தடுப்பீர்களா? இம்முறை பாதுகாப்பு கொடுப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் விஜய் அவர்கள் வெளியே வான்னு கூப்பிட்டீங்க, நான் வெளியில் வரேன்டா, மக்களை போய் சந்திக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டார். குறிப்பாக வந்து நான் சொன்னது தான், நிச்சயமாக பரந்தூருக்கு வருவார். நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம், வேங்க வேலுக்கும் போவார்னு பேசியிருக்கிறோம். அதே போல் வந்து முதல் எடுத்தது வந்து பரந்தூரை கையில் எடுக்கிறார். இப்போ விஜய் அவர்கள் பரந்தூருக்கு சென்று அந்த மக்களுக்கு ஆதரவை தெரிவித்து அங்கேயே அவர் ஒரு போராட்டத்தை அறிவித்தார்னு வச்சுங்க, ஆங்கங்கே தமிழகத்தில் அங்கங்கே இளைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. இல்லை, இவர்கள் எல்லாரும் ஒரு மையப்புள்ளியில் ஒன்று கூடக்கூடிய வேலையை சென்னையோட முக்கிய இடத்துல வந்து அவங்க நிகழ்த்த ஆரம்பித்தாங்கனாக்கா எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தம் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் என்றால், ஒன்று அந்த விமான நிலையத்தை கேன்சல் செய்யணும், அந்த விமான நிலையத்திற்காக கையப்படுத்த இடத்தை மக்கள்கிட்ட கொடுத்துடணும். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க விஜய் சார்பாக இளைஞர்கள் தன்னிச்சையாக உள்ளே வருவது. இதை தாண்டி இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒன்று கூடிய இதே நேரத்தில் தான் இன்றைக்கு இந்த விவசாயத்தை வைத்து தான் ஜல்லிக்கட்டு, விவசாயத்தை வைத்து தான் மாடு மக்கள் எல்லாமே என்னும் பொழுது இதை மையமாக வைத்து இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டம், இன்னொரு ஜல்லிக்கட்டு புரட்சி கூட இந்த தமிழகத்தில் வெடிப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தலாம். ஏனால் விஜய் அவர்கள் நேரடியாக வந்தால் இது சாத்தியம். ஏன்னா இப்போ செய்தி எப்படி வந்திருக்குனாக்கா விஜய் தான் போக போகிறாருன்னு, புஷியானந்த் போக போகிறான்னு வரல அப்படின்னும் பொழுது அப்போ விஜய் நேரடியாக களத்தில் இறங்குகிறார். உண்மையாலுமே திராணி உள்ள அரசு திமுக அரசு என்றால் அனுமதியை பழகு. உனக்கு உண்மையாலுமே திராணி இருக்குது, நீ ஆலமுறைன்னு சொன்னேல, அனுமதி கொடு, விஜய் அவர்கள் போகட்டும், அதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் என்னன்றதை பொறுத்து இருந்து நீங்கள் அனுமதி கொடுப்பாங்களா சார்? அதுதான் பிரச்சனை. இவர்கள் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக 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 என்ன சொல்கிறது, திமிரோட பேசுறது. அதான் சார், இப்போ சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பயுமே விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாலே முதல் பதிலடி கொடுக்கறதே சேகர்பாபா தான் இருக்காரு. அவர் வீட்டிலே இருக்க சொல்லுங்க, வெளியில வந்துட போறான்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுற தோணியில பேசியிருக்காரு. இல்லை, ஒரு பிரஸ் மீட்ல முதல்ல சொல்றான்றதை விட முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு வரான்னு சொல்லலாம். காட்டுங்களா? சேகர்பாபு அவர் சொன்னது என்னன்னு மக்களுக்கு நிறைய பேர் தெரியாது, நம்ம போட்டு காட்டிடுவோம். வெளியிலேயே வந்துட வேணாம் சொல்லுங்க. வெளியே வந்துட வேணான்னு சொல்லுங்க. அவ்வளோ பெரிய ரவுடியாப்பா நீங்கள்? நான் கேட்குறேன். டேய், ஆனால் ஒரு விஷயம், உங்களுக்கு ஏதோ வந்து நீங்கள் வந்து விஜய் ரொம்ப சாதாரணமாக இடம் போட்டுட்ருக்கலாம், ஆனால் விஜய் கூட இருக்காங்க பாருங்கள் பசங்க, யங்ஸ்டர்ஸ், அவங்க நீங்கள் சாதாரணமாக இடம் போடக்கூடாது. விஜய் வேணால் பொலைட்டான அரசியல் பண்ணுறதுக்கு விரும்பலாம். பசங்க எல்லாமே வைலண்ட்டான பசங்க, சைலண்ட்டாக இருக்கிறாங்கன்னா ஒரே காரணம் விஜய்க்காகத்தான். நீங்கள் வந்து வெளியில் வந்துட வேணாம்னு சொல்லுனாக்கா உங்கள் தாத்தங்காலமாக இது. நீங்கள் சொன்ன உடனே பொத்திக்கிட்டு முக்காடு போட்டு வீட்டில் உட்கார்றதுக்கு வெளியில் வர்றதுக்கான வேலையை தான் இப்போ விஜய் ஆரம்பிச்சிட்டாரு.
பரந்தூரிலிருந்து தொடங்குறாரு. அவர் படைபலத்தை பரந்தூரிலிருந்து தொடங்குறாரு. அங்கேருந்து உங்களுக்கு அடி மேலே அடி, இனிமேட்டு இடி மேலே இடியாக விழுந்து கொண்டே இருக்கும் திமுகவிற்கு. நீங்கள் எகத்தாலும் பேச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் சேகர்பாபு? ஜெயலலிதா காலையிலே விழுந்துட்டு கிடப்பார் தெரியுமா உங்களுக்கு? நான் வேணால் காட்டுறேன் அந்த புகைப்படத்தை, அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்ட்டு. நம்ம ஏதோ பொய் சொல்கிறோம், நம்ம ஏதோ அவர் வந்து தப்பாக சொல்ல நினச்சக்கூடாதுல்ல யாரும். ஜெயலலிதா எங்கே இருந்தாங்களோ அவங்கள தேடி கொண்டு போய் அவங்க காலில் விழுந்துக்கிட்டு இன்றைக்கி அங்கேருந்து அந்த கட்சிக்கு விசுவாசமாக இல்லாமல் வெளியில் வந்துட்டு இன்றைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அறநிலைத்துறையை நிர்ணயிக்கக்கூடியவர் வந்து பண்ணுறது பேசலாம் ரவுடிசம் மாதிரி பேசுகிறது. வெளியே வந்துட வேணான்னு சொல்லு, வீட்லேயே உட்கார சொல்லு. நீ யாரையா சொல்கிறதுக்கு? வெளியே வந்துட வேணான்னு சொன்னால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் என்ன உங்கள் வீட்டு பிள்ளைங்க நினச்சிட்டு இருக்கீங்களா வெளியே வந்து கதறதுக்கு? கதற விடுவாங்க பசங்க. நீங்கள் இன்னமும் ரொம்ப சாதாரணமாக போகிற போக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் திமுகவிற்கு உண்மையாலுமே திராணி இருக்குது, நீ ஆலமரம்ன்ற, இத்தனை ஆண்டு காலம் கட்டமைப்பு இருக்குன்ற, 16 நாளாக வந்து கிட்டத்தட்ட கழித்து தான் வந்து முதலமைச்சர் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் குறித்து பேசுனீங்க, வாய் திறக்கவே இல்லை. 20 நாளைக்கு மேலே கழிச்சு தான் இன்றைக்கி உதயநிதி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுவும் கொடுத்து எடப்பாடியை பற்றியும் பிஜேபி பற்றியும் பேசுகிறே தவிர இதை பற்றி பேசலை. ஆனால் ஒட்டுமொத்தமாக இனி நீங்கள் பேச போகக்கூடிய ஒரே வார்த்தை விஜயாகத்தான் இருக்கும். எங்கே நீங்கள் சுற்றினாலும் விஜயை தாண்டி எங்கேருந்து ஒரு அரசியலை தாண்டி நீங்கள் போயிட முடியாத அளவுக்கு பரந்தூருக்கு படையெடுப்பதற்கான எல்லா நடவடிக்கையுமே எடுத்தாச்சு. ஏன்னா இளைஞர்களுக்கு விஜய் எப்போ வருவார்னு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. விஜய் வரப்போகிறதாக அறிக்கை கொடுத்துட்டாரு. நீங்கள் பாருங்கள், பரந்தூருக்கு நீங்கள் வந்து இனிமேல் கட்டுப்பாடு என்பது பயங்கரமாக போகும். இப்போ வந்து ஊடகம் சார்பாக போகக்கூடிய நபர்களையே அந்த ஊருக்குள்ளே விழுவதுன்றது விசாரணைக்கு உட்படுத்தி தான் அனுப்புகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஊருக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி கேட்கணுன்ற அவசியம் நமக்கு இருக்கா? நான் என்ன சைனா பாட்டுக்கா போகிறேன்? என் ஊருக்கு நான் போகிறேன், புரியுதுங்களா? தமிழ்நாடு என் ஊருக்குள்ள நான் எங்கே வேணால் போகிறேன் பொழுது அந்த ஊருக்குள்ளே போக விடாமல் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துறீங்கனாக்கா நீங்கள் நடுங்கி போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். மக்கள்கிட்ட வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறீங்கனாக்கா உங்களுக்கு அச்சம் அந்தளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். அச்சம் இல்லை அப்படின்னீங்களா? விஜய் அவர்களுக்கான வாடிவாசலை திறந்து விடுகள். காளைகள் ரெடியாக இருக்கிறது பாய்வதற்கு. விஜயின் முன்னிலையில் விஜயோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இளைஞருடைய தொண்டர் படத்தை அன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அன்றைக்கு நீங்கள் இந்த மாநாடு நடத்த போன மாதிரி இத்தனை விதிமுறை இருக்குது, இத்தனை பேர் தான் வரணும், இவ்வளோ பேர் வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடு ஏதாவது விதிச்சிங்கனாக்கா அது உங்கள் தலையில் நீங்களே வந்து மண்ணை வாரி போட்டுக்கிறது சமம். மக்கள் பிரச்சனைக்கு விஜய் வராரு, விஜய்க்கு ஆதரவாக மக்கள் வராங்கன்னும் பொழுது அதை நீங்கள் தடுப்பது என்பது உங்கள் ஆட்சிக்கு தீய வைத்துக் கொள்வதற்கு சமம். முதல்ல அங்கேருந்து உங்களுக்கு அடி ஆரம்பமாகும். இந்த அடி 26 வரைக்கும் தொடர்ச்சியாக அடி விழுகும் உங்களுக்கு. இல்லை சார், போன இன்டர்வியூவில் நம்ம பேசியிருந்தோம், இந்த புஷி ஆனந்த் அவர்களை பற்றியும் ஜான ஆரோக்கியசாமி பற்றியும் ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்துச்சு. அந்த ஆடியோ ரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இது குறித்து எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்கள் அந்த இன்டர்வியூ கொடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா உங்களையும் சில பேர் வந்து நீங்கள் காசு வாங்கிட்டீங்க, எவ்வளோ வாங்கினீங்க, எவ்வளோ கோடி வாங்கினீங்கலாம் கேட்குறாங்க. அதாவது ஒரு 234 தொகுதி நடக்கக்கூடிய பிரச்சனையை எல்லாத்தையும் புஷி ஆனந்தே கொண்டு போய் கட்சியோட தலைமைக்கு சேர்த்துட முடியாது. ரெண்டாவது நான் கேட்குறேன், விஜயிடம் பொதுமக்கள் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ பரந்தூருக்கு விஜய் ஏன் போகிறாரு? மக்கள் போராடுறாங்க, பொதுமக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க நிலத்தை பிடுங்குறாங்கன்ற செய்தியை கடத்தி கொண்டு போனதுனால தான் விஜய் வராரு. அப்போ ஒரு விஷயத்தை விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்கிறோம், தெரியப்படுத்துறதுனால நம்ம எதிராளிகிட்ட காசு வாங்கினோம்னாக்கா அப்போ விஜய் வந்து இப்போ யார்கிட்ட காசு வாங்கிட்டு பறந்துருக்கு போகிறான்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல. இதை வந்து ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் இந்த மாதிரி நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனை இருக்குது, இது விஜய் அவர்கள் கூர்ந்து கவனிங்கள். நீங்கள் ஆனந்து தான் இதுக்கு காரணம்னு நம்ம சொல்ல வரல. இந்த பிளவாடுவதற்கு காரணம் ஆதவர்ஜினாவும் இருக்கலாம், திமுகவும் இருக்கலாம். ஆனந்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஏன்னாக்கா விஜய் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிறது அந்த நபர் தான். பொழுது விஜயை காலி செய்வதற்கு ஆனந்தான் டார்கெட் பண்ணுவாங்க. நம்ம பல பேட்டியில் பேசியிருக்கோம். அந்த டார்கெட் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஃபோட்டோ விவகாரத்தில் இனிமேட்டு கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம வந்து நட்பு ரீதியாக சொல்வது. எதிர்த்து நின்று களம் காணக்கூடிய வகையில் வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு விரோதமாக விஜய் எதையும் செய்யலை. அப்படி செஞ்சார்னா தான் எதிர்த்து நின்று களம் காணக்கூடிய வேலையை வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் செய்யும். இதை வந்து தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு எல்லா நேரமுமே வந்து நம்ம சப்போர்ட்டாகவே பேசிக்கிட்டே இருக்கணும், ஒரு அட்வைஸ் சொன்னோம்னாக்கா அதுக்கெல்லாம் நீங்கள் கோவப்படுவீங்க, எதிர்வினை ஆற்றுவீங்கனாக்கா அது உங்கள் வளர்ச்சியை தான் தடை செய்யணும் பொழுது அது வந்து இதை தெரிஞ்சதுனால தான் விஜய் அமைதியாக இருக்கிறாரு. புரியுதுங்களா? விஜய் எந்த எதிர் சொல்லலையும் இந்த ஆடியோ குறித்து பேசவே இல்லை. மக்கள் பிரச்சனை குறித்து பேச வேண்டிய இடத்தில் பேசுகிறேன்னு சொல்லி தான் வரணும் பொழுது ரசிகர்கள் அந்த மனநிலையிலிருந்து மாறி தொண்டர்களாக ஒரு அரசியல் நோக்கத்திலிருந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் இது புரியும். ஒரு 4 நாட்களாகவே பெரியாரை பற்றி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு சார். இது குறித்து அமைச்சர் துரைமுருகன்கிட்ட கேட்கும்போது சீமானை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அவரோட பிறப்பே நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறாருல்ல சார், இது எப்படி பார்க்குறீங்க? இது அதிகார திமிருன்றதை தாண்டி தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த பெரியார் கொடுத்த சர்ச்சை யாரால் எழுப்பப்பட்டதுன்னு தெரியும். ஆனால் சீமானால் எழுப்பப்பட்டது. அவர் தான் தொடர்ந்து பேசியிருக்காரு. நம்ம சார் தொடர்ச்சியாக 3 நாளாக இந்த மாதிரியான பெரியாரை பற்றிய ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கணும் பொழுது
அதற்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லாமல் பெரியாரை பற்றி பேசக்கூடிய நபர்களுடைய பிறப்பை நான் சந்தேகப்படுகிறேன்றாரு. அப்போ பேசினது யார் தெரியுமா? ஆரம்பத்தில் இவர் தான் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்காருன்னு கேளுங்க. இடத்துல பணியாற்றி இருந்தோம். பெரியார் எங்க ஊருக்கு வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிக்கிட்டு போயிட்டார். அவருக்கு தொண்டு செய்ய வைத்திருந்தார். நீண்ட நாட்கள் தனக்கு பிறகு அந்த இயக்கத்தை நடத்துவதற்கு ஒரு அறிவுள்ள பெருமாட்டி கிடைத்தார் என்று அவரை திருமணம் செய்து கொண்டார். அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் என்று அறிக்கை விட்டார். கழகத்திலிருந்து வெளியேறினார். திமுக உருவானது. அண்ணாவிற்கே உடன்பாடு இல்லை. அண்ணாவுக்கு உடன்பாடு இல்லாமல் வெளியே வந்ததுனால தான் திமுக என்ற கட்சி உருவாச்சு. அப்போ பெரியாருடைய சித்தாந்தத்தில் வேணா, அவர் செய்யக்கூடிய செயல்முறைகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அண்ணா வந்து திமுக ஒரு கட்சி உருவாக்கியிருக்காரு. அண்ணா வேணான்னு சொன்ன ஒரு நபரை தூக்கி கொண்டாடுறீங்களே ஏன் சார்? சொல்லுங்கள் பார்ப்போம். அண்ணா நம்ம ஊருக்கார் தமிழன், பெரியார் தமிழன் கிடையாது, கருணாநிதியும் தமிழன் கிடையாது. இவர் 2 பேரும் ஒளிஞ்சு கொள்றதுக்கு ஒரு போர்வை தேவைப்பட்டது. அதுதான் திராவிடம். அதனால தான் ஈவேரா வந்து பெரியாரா மாறாங்க. அண்ணாதுரையை தான் அண்ணான்னு சொல்லுவாங்க. இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஈவேரா ராமசாமியை வந்து பெரியார்னோ தட்சணாமூர்த்தியை கலைஞர்னோ சொல்லக்கூடிய விஷயம் ஏன் வந்துச்சுன்னா, இவர்கள் திராவிடன்ற போர்வைகளை ஒளிந்து கொண்டு இப்படி ஒரு நாடகம். நம்பர் 1. நம்பர் 2, ஒருவரை பற்றி அரசியல் விமர்சனம் செய்தாக்கள் எதிர் விமர்சனம் செய்யலாம். அவர் தாயை குறித்து பேசக்கூடிய அந்த அதிகாரம் உங்களுக்கு யாரை கொடுத்தா? அதுவும் அவர் தாயை குறித்து இழிவாகன சொல்லாடல். அவருடைய பெரியாரை பற்றி பேசவருடைய பிறப்பையே நான் சந்தேகப்படுகிறேன் அப்படின்றது சேத்தை தூக்கி அடித்தவன செருப்பு தூக்கி ஆட்டுறான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? நீ வந்து சேத்தை வச்சு அடித்தா பத்தாது, செருப்பால் ஆட்டுறான்ற மாதிரி வாண்டடாக இவங்களே கூப்பிட்ற மாதிரியான ஒரு சொல்லாடல். இது சீமான் தரப்புலேருந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? அந்த கட்சி தொண்டர்களால் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? நீங்கள் இன்னொருவருடைய தாயை கேவலமாக பேசக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? இதற்கே துரைமுருகன் மீது வழக்கு பதியணும், மான நஷ்ட வழக்கு போடணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய தாயை இழிவாக இன்னும் அவர் தாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இவ்வளோ பெரிய களங்கத்தை கற்பிக்கக்கூடிய இந்த நபரை சட்ட ரீதியாக சவுக்கடி அடிக்கணும். சமூகத்திலையும் வந்து என்ன மாதிரியான அடிவிழுகும்ன்றது பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும் பொழுது இது போன்ற விஷயத்தை திமுக காரணம் இருந்தால் மட்டும்தான் அப்படி பேச முடியும். திமுக காரனை தாண்டி எவனுமே இவ்வளோ கேவலமாக இப்படி ஒரு சிந்தனை வந்து இவர்களுக்கு வருமானாக்கா வரவே வராது. நீங்கள் பாருங்கள், இவர் இந்த பக்கம் இப்படி பேசிட்டு கிடக்கிறாரு. உதயநிதி ஒத்தச்செங்கல் உதயநிதி இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் வந்து அதிமுக சார்பாக எடப்பாடி சொல்கிறார், நீங்கள் வந்து ஆளுநரை வந்து காட்டுங்கன்னு சொல்கிறாரு. எங்களை தான் காட்ட மாட்டீங்க, லைவெல்லாம் கட் பண்ணிடுங்க, ஆளுநரையாக காட்டுங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு புரிதா? 2 பேர் வந்து கள்ளக்கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் பேசுகிறாப்புல. அப்போ அதுலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். திமுக அவர்களை தவிர வேறு யார் பேசினாலும் கட் பண்ணுறாங்கன்றது அவங்களே ஒத்துக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போது அது ஒரு ஜனநாயக விதிமீறல். 2வது, 20 நாள் கழித்து நீ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி குறித்து பேசாமல் அதிமுக குறித்து பேசுகிற, பிஜேபி குறித்து பேசுகிறனாக்கா நீ என்ன துணை முதலமைச்சர்? தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை மேஜராக இங்கே போய்கிட்டு இருக்கு? எதனால் இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மாணவ பிள்ளைகள் மீது என்னும்போது, நீ ஒன்றை நம்பி நாளைக்கு வந்து பிள்ளைங்களை எப்படி விளையாட்டுத்துறையில் அனுப்புறது? யங்ஸ்டர்ஸ் தானே விளையாட வர்றது, எல்லாமே சின்ன சின்ன பசங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கிற பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனையை பற்றி பேசாத ஒன்றை நம்பி விளையாட்டுத்துறைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எப்படி பிள்ளைங்களை நம்பி நாங்கள் ஒப்படைப்போம்? இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்க கை வைக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. முதல்ல இந்த துறையிலேருந்து உதயநிதியை மாற்றணும். நீ வெறும் துணை முதலமைச்சர் வந்துட்டு ஒன்றுமே செய்யாமல் இதேமாதிரி ஒத்தச்சங்களை தூக்கி சுற்றுங்க, எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. மாணவர்களை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயக்கூடிய இந்த துறை, விளையாட்டுத்துறையை கொண்டு போய் உதயநிதி கையிலேருந்து எடுக்கணும். ஏன்னா மாணவர்கள் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, பாலியல் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அதை பற்றி பேசாத நபர் நம்பி எங்கள் வீட்டு பிள்ளைகளை அனுப்புவதற்கு எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. உள்ளதுபடி அதுதான் உண்மை. ஒவ்வொரு தாய்மாரெலாம் தான் சொல்கிறாங்க. இந்த திமுக நபர்களை நம்பி வெளியில் விடுவதற்கு எங்களுக்கு அச்சமாக இருக்கணும் பொழுது இதை குறித்து பேசாத துணை முதலமைச்சர் நம்பி அனுப்புவதற்கும் நாங்கள் தயாராக இல்லை. தயவு செஞ்சு அந்த துறை வேறு யார்கிட்ட கொடுங்க. சரி, இன்னொரு விஷயம், மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, தமிழக அரசை விட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து பொங்கல் பரிசை வந்து ரொம்ப பெட்டராக கொடுத்துருக்காரு, ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கான்னு சொல்லப்படுறாங்க. அதேமாதிரி தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 1000 ரூபா கூட கொடுக்கவே இல்லை. இதை எப்படி பார்க்குறீங்க? 1000 ரூபா கொடுக்கலன்றதை விட அந்த தமிழக அரசுக்கு மக்கள் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பச்சையான வார்த்தையை கொடுக்குறாங்க. நீங்கள் பொங்கல் பரிசு கொடுத்த, பொங்கல் பரிசுனே சொல்லக்கூடாது, அது வந்து ஒன்றுமே கிடையாது, பச்சரிசியும் சர்க்கரையும் தான். என்ன கூட எள்ளு கொடுத்தான்னு தர்ப்பணம் எடுத்துகிட்டு போயிடலாம். கரெக்டுங்களா? நீ சக்கரை பொங்கலுக்கு வந்து வெல்லம் போட்டு ஆக்குவாங்க, சக்கரை போட்டு எவனா ஆக்குவானா? உங்களுக்கு கொள்முதல் விலையில் வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதுக்காக தானே இந்த வேலையை சக்கரை கொடுக்குறீங்க, கூட எல்லையும் சேர்த்து கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போது இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொருளை பொதுமக்கள், குறிப்பாக ஒரு தாத்தா பெரியவர், இப்போனாலும் வந்து பாட்டியை தருத்துனாங்கல்ல, இப்போ தாத்தாவை தருத்துவாங்க, கொண்டு வந்து நடுவோட்டில் அப்படியே தூக்கி போட்டு கரும்பையும் போட்டு காதிலே கேட்க முடியாத வார்த்தையில் பேசுகிறார். யாரை குறித்து? முதல்வரை குறித்து. ஒரு முதல்வர் என்ற பதவி எவ்வளோ உச்சபட்ச பதவிங்க.
அந்த பதவிக்கு அழகு சேர்க்குற வகையில் தான் நீங்கள் உங்களோட செயல்பாடு இருக்கணும். மக்களை வந்து பொது வெளியில் வந்து உங்களை இவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய அளவில் கொண்டு போய் இன்றைக்கு ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதே இடத்துல நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பாருங்கள், விஜய் சார்பாக கொடுத்த பொங்கல் பரிசு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த வில்லிவாக்கத்துலலாம் இப்போ நேற்று கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறது, திமுக கொடுப்பதை விட 100% பெட்டராக இருக்குது எல்லா விஷயமும். அவர்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள், கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை, அதை தாண்டி அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை எல்லாமே தரமானதாகவும் உயர்தரமானதாக இருக்குது அப்படின்னும் பொழுது, அப்போது இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே மக்களை எந்த அளவுக்கு அவர் நேசித்து கொண்டு போய்கிட்டு இருக்கார் அப்படின்ட்டு. ஏன்னா விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த பரந்தூர் விஷயத்தை குறித்து எப்போவோ சொன்னது கிடையாது சார். இப்போ அவர் வந்து அவராகவே வாய் திறந்து சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், கேளுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க. விவசாயம் பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா. நம்ம அவசியம்ன்றத விட அவசரமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நம்ம முழிச்சிக்கலன்னு வைங்களேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது. ஆனால் ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை க்யூவில் நிற்கிறான். இலவச அரிசிக்காக ஒரு விவசாயி தான் ரேஷன் கடை க்யூவில் நிற்கிறான்ற விஷயத்தை சொல்கிறாரு. அவசியம் மட்டும் கிடையாது, அவசரமும் கூட. இந்த சூழலில் நான் வெளியே வருவதுதான் சரியாக இருக்கும் என்பதற்காக பரந்தூரை நோக்கி படையெடுப்பதற்காக ரெடியாக இருக்காங்க நம்மளுது. அப்போ பனையூர் டு பரந்தூர் தான் அடுத்த பிளான் என்னும் பொழுது அவருடைய படைபலம் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த எதிரி கூடாரத்தை வீழ்த்துவது இனி பனையூரிலிருந்து சென்று எங்கே உட்காரணுமோ அங்கே உட்காருவாங்க. அதை விஜய் நீங்கள் தடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உட்காரணுமோ தமிழ்நாட்டில் அங்கங்கெல்லாம் உட்காருவாங்கன்னும் பொழுது அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கும். இப்போ இருந்து 26 வரைக்கும் உங்களுக்கு அடிக்கிறோம், 26 உங்களுக்கு தூக்கி விரட்டுறோம்ன்றதான் அவருடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. இந்த நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் விஜய் அவர்களுக்கு. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.